இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். அழகர் கோவில் சித்திரை திருவிழா. தங்கப்பல்லக்கில் மதுரை நோக்கி புறப்பட்டார் கள்ளழகர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் மிக முக்கியமானது சித்திரையில் முத்திரை பதிக்கும் பெரும் திருவிழாவாகும். இந்த திருவிழா கடந்த 27ஆம் தேதி சுவாமிக்கு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. நேற்று முன்தினம் மாலையில் மேலதாளம் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் சுவாமி புறப்பாடாகி அங்குள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் பட்டர்களின் வேத மந்திரங்களுடன் நூபுரகங்கை தீர்த்தாபிஷேகத்துடன் பூஜைகள் நடந்தது. அதன் பின்னர் கள்ளழகர் பெருமாள் புறப்பாடாகி சென்று கோவிலுக்குள் போய் இருப்பிடம் சேர்ந்தார். தொடர்ந்து மாலையில் 6 மணிக்கு மேல் சகல பரிவாரங்களுடன் கள்ளழகர் தங்க பல்லக்கில் மதுரை நோக்கி புறப்பட்டார். தொடர்ந்து 3 மாவில் எதிர் சேவை நாளை மே 1ஆம் தேதி கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் அதிகாலை 5:35 மணிக்கு மேல் 5:55 மணிக்குள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்கிறார். தொடர்ந்து 2ஆம் தேதி கருட வாகனத்தில் எழுந்தருளி தேனூர் மண்டபத்தில் மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுத்தல் நடைபெறும். அன்றிரவு ராமராயர் மண்டபத்தில் விடிய தசாவதாரம். அதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி மன்னர் சேதுபதி மண்டபத்தில் இரவு பூப்பல்லக்கு விழா நடைபெறும். பின்னர் 4ஆம் தேதி கள்ளழகர் திருமலை நோக்கி மதுரையிலிருந்து புறப்படுதல். 5ஆம் தேதி காலை 10:40 மணிக்கு மேல் 11:10 மணிக்குள் அழகர் இருப்பிடம் சேர்கிறார். 6ஆம் தேதி உற்சவ சாந்தியுடன் இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது. முன்னதாக கள்ளழகர் அழகர் கோவிலில் இருந்து மதுரை வண்டியூர் வரை 494 மண்டபங்களில் எழுந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். திருவிழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் ஹரிகரன் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். செய்தியாளர் VSKR சரவணன் கருப்பு. AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.